வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீகார்னேட்டட் எஸ்கார்ட் வாரியர் அப்படிங்கிற மான்வா சாப்டர் 1 to 5 வரையும் போன வீடியோவில் பார்த்துருப்போம். இன்னைக்கு 6 to 10ங்கிற சாப்டரை இன்னைக்கு பார்க்கலாம். போன வீடியோவில் எதோட கட் பண்ணியிருந்திருப்பேன்னா இந்த பொண்ணு சிரிக்கிறதுல வரையும் கட் பண்ணியிருப்பேன். அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். இந்த பொண்ணு இவளோட ஸ்மைல் ரொம்பவுமே அழகா இருக்கு. ஓகே என்னோட ரூட்னஸ் கொஞ்சம் எல்லாரும் மன்னிச்சிடுங்க. அந்த அந்த ஸ்பாட் அது மச்சம் இருந்தது மாதிரி இருக்கு. நினச்சேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் இந்த மூஞ்ச அப்படின்னு. எக்ஸாம் எழுதுற இடத்துல ஒரு பையனை மீட் பண்ணனே, அப்போ இவ தானா அது? மாறுவேஷம் போட்டுட்டு வந்திருக்காளா? ஓகே நான் இன்னும் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என்னோட பேர் வந்துட்டு நாங்கோங் சியோ. என்ன சொல்றீங்க? நாங்கோங்கா? நாங்கோங் லிங்லாங் த தண்டர் ஸ்வார்ட். அப்புறம் நாங்கோங் கிளானோட கரண்ட் ஹெட் அவர் தான் என்னோட கிராண்ட் ஃபாதர். என்ன நாங்கோங் கிளானோட ஹெட் உன்னோட கிராண்ட் ஃபாதரா? நார்த் ரீஜன்லேயே இருக்கிற பெரிய யாங்ஸோங்கிற ஊர்ல அந்த கிளான் தான் உள்ளத்திலே பெரிய கிளான். அதுவும் இல்லாமல் அதுதான் பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளான். கொஞ்சம் முன்னாடி நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாலே, அப்போ இதுதான் அந்த அப்பாயின்மெண்ட்டா? நான் கூட அவன் ஏதோ ஒரு கண்ட்ரி சைட்லேருந்து வந்திருப்பான்னு நினச்சேன். யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? நாங்கோங் கிளானோட கரண்ட் ஹெட்டோட கிராண்ட் டாட்டர் கூட மீட் பண்ணுறதுக்கு? அதுவும் நாங்கோங் கிளானில் வந்துட்டு நிறையா ஹையர்ஸ் கிடையாது, இருக்கிறது 2 பேர் தான். ஒன்று இந்த பொண்ணும், இன்னொன்று அவங்க அண்ணனும். அவனை எல்லாரும் ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்பில் வந்துட்டு ஜீனியஸ்னு சொல்லுவாங்க. இந்த தவக்கலவாயனுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா? அவனுக்கு 1000 பொன்காசு கொடுத்தா கூட இதுக்கு மதிப்பாவாதே. அவன் மட்டிலும் இந்த பொண்ணை வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆக்கிட்டான். இவன் அவங்க அண்ணன் கூட ஹையருக்கு போராடும் போது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்லப்போனால் இவன் ஒரு முக்கியமான கனெக்ஷன். என்னோட பேர் லீ ஜாங் லாங். எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதே கிடையாது. உங்களுக்கு எப்படி நான் யாருங்கிறது தெரியும்? யாருக்கு தெரியாது? நீங்கள் தான் வந்துட்டு ஹாங்ஸுவான் என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்டில் பெரிய ஃபேமஸான ஆளாச்சே. ஏங்க அதையெல்லாம் நம்புவீங்களா? ரூமர்ஸுங்க அதெல்லாம். புகையாக இருந்தாலும் நெருப்பு இல்லாமல் புகையாதுல்ல. ஏங்க நெருப்பாக இருந்தாலும் அது சின்ன நெருப்பாக இருந்திருக்கலாமே. நெருப்பு தானே, அது சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னு இல்லையே. இவங்க 2 பேரும் ஜாடமாடியாக பேசிக்கிறாங்க மாற்றி. இந்த பொண்ணு கண்டிப்பாக இவங்கள மாதிரி கிடையவே கிடையாது. பட் யங் மாஸ்டர் நீங்கள் இன்னும் அந்த கொஸ்டினுக்கான ஒப்பீனியனை சொல்லவே இல்லையே. மற்றவங்கள குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் நீங்கள் உங்களோட லாஜிக்கலான மேனரஸை வச்சு உங்களோட தாட்ஸை இன்னும் நீங்கள் சொல்லலையே. உடனே தவக்கலம் வாங்கி வந்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டு என் செல்லக்குட்டி கரெக்டாக பிடிச்ச பார்த்தியா அப்படின்ட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் யங் மாஸ்டர், இந்த டாப்பிக்கு கிளியரான ஆன்சர் நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கொஞ்சம் சொல்கிறீங்களா? அதுக்கான ஆன்சர் என்னன்னா அதை அப்படியே விடணுங்கிறது தான். ஏன் அப்படி? ஹெபி ரீஜன்கிறது ஒரு காட்டன் ப்ரொடக்ஷன் ஏரியா. அதுவும் இல்லாமல் அங்கே பேண்டிட்ஸ்லாம் சும்மா வருவாங்க. அதுவும் இல்லாமல் அது ஒரு வின்டர் ஏரியா. ஏன்னா அது வந்துட்டு காட்டன் அந்த சமயத்தில் கரெக்டாக எல்லாமே ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பேண்டிட்ஸ்லாம் அந்த டைமில் தான் அவங்களோட வீட்டுக்கு திரும்ப போவாங்க. அதனால இந்த நேரத்தில் அவங்க கரெக்டாக அந்த காட்டன் எல்லாம் திரும்ப பிடுங்கி யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். யங் மாஸ்டர், அப்போ இதுதான் அவங்க ஆன்சரா? நான் டிசப்பாயிண்டட் ஆகிட்டேன்னு சொல்ல வரும்போது கரெக்டாக அவன், ஆனால் நானாக இருந்தேன்னா லேண்ட்லார்ட், மெர்ச்சன்ட், அப்புறம் எஸ்கார்ட் ஏஜென்சி இவங்க எல்லாருக்கும் அதிக டேக்ஸ் போடுவேன். யங் மாஸ்டர், இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நீங்கள் வந்துட்டு அதிக டேக்ஸ் போட்டிங்கனாக்கா அது நெகட்டிவாக அஃபெக்ட் ஆகாது. அதுவும் இல்லாமல் அவங்க தான் பேண்டிட்டால் ரொம்பவுமே மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எதனால் அந்த மாதிரி நடக்குதுனாக்க, லேண்ட்ஸ்லாம் டெனன்ஸை ரொம்பவும் கம்மி விலையில ஹையர் பண்ணுவாங்க. அதனால அவங்க பசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவங்க முதல்ல பேண்டிட்டாகவே ஆகுறாங்க. அப்புறம் 2வது ரீசன் என்னன்னா, ஒர்க்கர்ஸ் பிடுங்குற அந்த பஞ்செல்லாம் வந்துட்டு மெர்ச்சன்ட்ஸ் அவங்க அதிக விலையில வச்சு விற்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒர்க்கர்ஸ்க்கு ஒழுங்காக பேவும் பண்ண மாட்டாங்க. மெர்ச்சன்ட்ஸ்க்கு அதிகமான ப்ராஃபிட் வந்தாலும் அவங்க கரெக்டாக நியாயமாக நடந்துக்க மாட்டாங்க. 3வது ரீசன் என்னன்னா, பேண்டிட்ஸ்லாம் இந்த காரணத்தினால அதிகமாக போயிடுவாங்க. அதனால எஸ்கார்ட் ஏஜென்சிக்கும் அதிகமான வருமானம் வரும். இந்த எஸ்கார்ட் ஏஜென்சிலாம் அவங்க ஏர்ன் பண்ணுறத விட அங்கே ஹெல்ப் பண்ணுற வர்றவங்களுக்கு ரொம்பவும் கம்மியாக தான் பே பண்ணுவாங்க. அதை கேட்டு இவ சாக்காய் பார்த்துட்டு இருக்கா. நம்பாலு எப்படி என்டேவா? இவ ஒன்னே சரி நீங்கள் டேக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க, கலெக்ட் பண்ண டேக்ஸை வச்சு என்ன பண்ணுவீங்க? யங் மாஸ்டர் ஒன்னே, நான் வந்துட்டு கண்ட்ரி ட்ரெஷரியில் கொண்டு போய் கொடுப்பேன். பட் ஆனால் அங்கே இருக்கிற உண்மையான பொலிட்டிஷியன்ஸ் தான் உண்மையான திருடன்களே. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா யங் மாஸ்டர், நீங்கள் இவங்கள்ட்டேருந்துலாம் டேக்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அங்கே ட்ரெஷரியில் கொடுத்தீங்கன்னா அங்குள்ள பொலிட்டிஷியன்ஸோட வயிறு தானே நோம்பும், காமன் பீப்புளுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் சொன்னது தப்பு தானே? ஹீரோ ஒன்னே இருந்துக்கிட்டு, என்னதான் அவங்க எல்லாரும் ட்ரெஷரில் உள்ளதை பொலிட்டிஷியனாக இருந்து ஆட்டையை போட்டாலும் பேலன்ஸ் இருக்கிறத கொஞ்சம் நல்ல பொலிட்டிஷியன்ஸும் அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்கெல்லாம் மிச்சம் இருக்கிற புவர் காமன் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன யங் மாஸ்டர், சுற்றி வளைச்சி ஏதாச்சும் நல்லதாக சொல்லணும்னு சொல்கிறீங்களா? அதானே பாலிடிக்ஸு. அதை கேட்டோடனே இவளுக்கு ஏதோ புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. செங்லாங் இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருந்தானான்னு அவளுக்கு ஒரே ஆச்சரியம். யங் மாஸ்டர், கண்டிப்பாக எக்ஸாமினர் உங்களோட ஆன்சரை ரொம்பவும் லவ் பண்ணுவார். ஒரு நல்ல கான்வர்சேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் மட்டிலும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க கூட இந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தி இருந்துக்கிட்டு, யங் மாஸ்டர் ஜெயலாங் சும்மா வேற லெவல் போங்க நீங்கன்னு புகழ்ந்துட்டு இருக்கா. தவக்கலவாயனுக்கு உடனே அவியுது. நம்ம எல்லாரும் அவனை அவமானப்படுத்தலான்னு பார்த்தா என் முன்னாடியே வந்துட்டு இந்த பயலை எல்லாரும் புகழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே அவமானப்பட்டது அவன் இல்லை, நான்.
என்ன ஒரு அவமானம். இங்கே சவுண்ட் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ஏன் இடத்த மாற்றிட்டு எல்லாரும் சரக்கடிக்க ஆரம்பிக்கக்கூடாது. கண்டிப்பாக நான் தான் பே பண்ணுவேன். பிங்லாங், நீ ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட். உன்ன மாதிரி ஆள் கிடைக்க எனக்கு யாருமே கிடையாதுன்னு எல்லாரும் இவனை போட்டு பாராட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சொன்னோன்னே. செங்லாங், நீ மட்டும் இங்கே இரு. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஏதாச்சும் ஒழுங்கா இல்லாத சாப்பாடை சாப்பிட்டியா என்ன? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன கொடுத்தியோ அதை தானே நான் தின்னேன். சும்மா உருட்டாத. நீ என்னோட பெரிய ஆள்னு நினைக்கிறியா? அண்ணா, இப்போ நீங்கள் ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க. நான் இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு பஃப் மாதிரி இருக்கா? அமைதியாடுறான்னு சொன்னேன். ஹாங்ஸுவால இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஹெவன்லி எஸ்கார்ட் ஏஜென்சியோட 4th யங் மாஸ்டர் ஹார்ட் பிரேக் தாங்க முடியாம தண்ணியில வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணாருங்கிறது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் நீ வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு தானே இருக்கணும். இப்படி வெளில சுத்திக்கிட்டு நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு இருக்க. அண்ணா, என்ன சொல்றீங்க? நீங்க தான் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறீங்க. நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க. யார் உங்க அண்ணன்? நானா? நான் உங்க அண்ணன் கிடையாது. நீ ஒரு லோலி மேடுக்கு பிறந்த பையன். என்ன நீ எப்படி அண்ணனுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோக்கு செம கோவம் வந்துருது. வேணாம், நான் இதை என்டூர் பண்ணியே ஆகணும். அவன் என்னை என்ன இன்சல்ட் பண்ணாலும் என்னால் அவன்கிட்ட நேராக காட்ட முடியாது. கோவத்தில் ஹீரோ கையை போட்டு முறுக்கி எடுத்துட்டு இருக்கான். அவன் ரத்த சொந்தமா இல்லைன்னா கூட எப்படி அவன் என்னோட அம்மாவை தப்பா பேசலாம்? என்னடா என்னையே உத்து பார்த்துட்டு இருக்க? வாயை நல்லா இறுக்கி கடிச்சுக்கோ. ஹீரோட மனசுக்குள்ள நினச்சிக்கலாம், இதுக்கு மேலே என்னால் தாங்கிட்டு இருக்க முடியாது. அண்ணா, உண்மையிலே என்ன இப்போ நீங்கள் அடிக்க போறீங்களா? நம்ம 2 பேருமே இப்போ வளர்ந்துட்டோம். ஏன்பா தம்பி, பயந்துட்டியா? உன்னை தவிர ஹாங்ஸுவால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். என்னதுடா தம்பி அது? உங்க அம்மா ஒரு கான்கம்பைன்னு. என்னடா சொன்ன? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு ஹீரோவை குத்த வரான். இது ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியோட சீக்ரெட் டெக்னிக் ஆச்சு, பைண்டிங் டிராகன் ஸ்ட்ரைக். இது மட்டும் இல்லை, என்ன அடிச்சுதுன்னா கண்டிப்பா நான் செத்தேன். போச்சுடா. இப்போக்கு என்னால் இதில் டாஜும் பண்ண முடியாதே. ஆனால் இவன் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கான்? அவன் குத்துறான், இவன் அசால்ட்டாக டாச் பண்ணிடுறான். ஹீரோ டாக்ல வாங்கி இருந்துக்கிட்டு, அப்போ உனக்கு அடிக்க வந்தா டாச் பண்ண தெரியும், அப்போ இது டாச் பண்ணுறா பார்ப்போம். ஆனால் நம்ம ஆளுக்கு அவன் எல்லாமே ஸ்லோ மோஷனில் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த அப்படி அப்படின்னு மாற்றி மாற்றி குத்துறான். ஆனால் நம்ம ஹீரோ மேலே ஒரு அடி கூட படல. என்னால் கொஞ்சம் கூட சொல்ல முடியல அவன் ஸ்லோவாக இருக்கானா இல்லை நான் ஸ்பீடாக இருக்கானான்னு. அவன் அடிக்கிற அடி எல்லாம் ஸ்லோ மோஷனில் வர்ற மாதிரில இருக்கு. ஒரு நிமிஷம், என்னால் இதை பண்ண முடியுதுன்னா அப்போ என்னாலையும் திரும்ப அடிக்க முடியும்லன்னு ஹீரோ திரும்ப ஒரு அடி போடுறான். ஒரே குத்து மூஞ்சி சப்பையாச்சு. ஐயோ போச்சு, நான் அவனை ஸ்பீடாக அடிச்சிட்டேன். அண்ணா சாரி. ஓகேவா உங்களுக்கு? ஏண்டா குத்துறதையும் குத்திட்டு ஓகேவா நான் கேட்குறேன். உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னை இப்போ கொல்றனா இல்லையான்னு பாருன்ட்டு அவனை கொல்றதுக்கு வரான். என்னது கிராப்லிங்கா? ஆனால் இது ரொம்பவுமே ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நிறையா இருக்கே. செவனேன்னு அவனை நான் திரும்ப அடிச்சிடவா? ஓகே, அப்போ அவன் இப்போக்கி என்னை அடிச்சிட்டானாக்க அதோட அது முடிஞ்சிரும்ல, எதுவும் பெருசாக நடக்காதுல்ல. ஃப்ரைட் பீன்ஸா இது? அண்ணா இந்தா வச்சுக்கோ புடி. அதை தூக்கி அவன் காலில் போட்டோன்னே பயப்புள்ள அதில் வலிக்கு தட்டார்னு உழுவுறான். அந்த சவுண்டு இவங்க எல்லாருக்கும் கேட்டுருது. என் கூட வா, மேலே போய் பார்ப்போம். ஆமாம், நானும் ஏதோ கேட்டேன். என்ன பிங்லாங் அவனோட தம்பி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கானா? அதான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் இங்கே பேசிக்கிறாங்க. யங் மாஸ்டர், அந்த அளவுக்கு மோசமாக அடி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவனோட சர்வெண்ட் சாம் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் பார்த்தா இங்கே கீழே விழுந்து கிடக்கிறதோ பிங்லாங்கு. அண்ணா இது என்னோட இன்டென்ஷனே கிடையாது. என்னாச்சு எனக்கு? என்னால் ஈஸியாக பிங்லாங்கோட அட்டாக்கெல்லாம் பார்க்க முடியுது. இத்தனைக்கும் அவன் ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட். இது எப்படி சாத்தியம்? லீ ஜிங்லாங் வந்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டதே கிடையாது. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்ட்டு இவன் கத்திட்டு கிடக்கான். ஆனால் இங்கே பாருங்க, இது எல்லாமே ஒரு விபத்து தான். இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துடுறாங்க. இவங்க எல்லாரும் மேலே வந்து இவனுங்க 2 பேரும் உருண்டு பறந்துட்டு இருக்காங்க. முடிஞ்சா இப்பறா, திரும்ப இப்ப அடிச்சு பாடுறா. செத்தடானு ஹீரோவை போட்டு குத்துன்னு குத்தி எடுத்துட்டு இருக்கான். யங் மாஸ்டர் பிங்லாங், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மிஸ் சியோ, ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேங்கிறத கேளுங்க. இது நான் கிடையாது, இந்த ஜிங்லாங் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணான். ஆனா நான் வந்தப்ப நீங்க தான் அவன் மேல ஏறி உட்காந்து அடிச்சிட்டு இருந்தீங்க. பிங்லாங், நான் உங்க மேல ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நீங்க சின்ன பிள்ளையாட்டம் அவனை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருந்தீங்க. இப்போ அவன் மேல ஏறி உட்காந்து அவனுக்கு ரத்தம் வர்ற அளவுக்கு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த அளவுக்கு மோசமான ஆளா நீங்க? மிஸ் ஜியோ, ஒரு நிமிஷம், இது வந்துட்டு எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். பிங்லாங், உங்களுக்கு தெரியாதா? கெஸ்ட் இருக்கும்போது உங்க எதிரியே உங்க முன்னாடி இருந்தாலும் நீங்க வெளில காட்டக்கூடாது உங்களோட கோவத்தை. அப்போ எங்களை நீங்க மதிக்கவே இல்லையா யங் மாஸ்டர் பிங்லாங்? அப்போ சரி, நீங்க 2 பேரும் ஃபேமிலி சண்டையில சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இதுல என்னோட பிரச்சனை எதுவும் கிடையாது. இந்த இஷ்யூவை நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்க 2 பேரும் இந்த மாதிரி நீங்க சண்டை போட போறீங்கனாக்க எங்க எல்லாரையும் கூப்பிட்டு எங்க டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்க எல்லாரும் பிஸியான ஆளு. வாங்க எல்லாரும் போலாம். ஒரு நிமிஷம் மிஸ் சியோ, ஒரு நிமிஷம். தாக்கல வாங்கினும் பின்னாடியே ஒரு நிமிஷம் என்ன சொல்றதை கேளுங்கன்னு பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம், அப்பாடா நல்ல வேலை, நான் அடி வாங்கினதுனால என் அண்ணன் எல்லாத்திட்டையும் வாங்கினான். அப்பதான் சாம் தலைவர் ஓடி வந்து யங் மாஸ்டர்னு கத்திட்டு வரான். யங் மாஸ்டர், என்ன யங் மாஸ்டர் இப்படி அடி வாங்கியிருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பட்டுன்னு ஏஞ்சி உட்காந்துட்டு, சாம் சொல்லுங்க யங் மாஸ்டர், நான் இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க ட்ரை பண்ணியிருக்கேனா? கரெக்டாக சொல்லணும்னா நீங்கள் கரெக்டாக 12 வயசுலேயே மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறத நிப்பாட்டிட்டீங்க.
ஏன்னா அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீச்சர் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே வராதுன்னு அவர் விட்டுட்டு போயிட்டாரு. ஓ அப்படியா? அப்போ எப்படி இது? அங்கே பறந்துட்டு இருந்த ஈயா பட்டு பட்டு பட்டுன்னு கையாலே பிடிக்கிறான் ஹீரோ. அப்புறம் எப்படி என்னால் இதை பண்ண முடியுது அப்படின்னு பிடிச்ச ஈயெல்லாம் காட்டுறான் சாமுக்கிட்ட. யங் மாஸ்டர் எப்படி அதை பண்ணீங்க? என்ன யங் மாஸ்டர் சீக்கிரட்டாக எப்படி ஈ பிடிக்கிறதுன்னு ஏதாச்சும் டெக்னிக் கற்றுக்கிட்டீங்களா? நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு அவன் பேசுறதுமே அப்படியே ஸ்லோவாக தெரியுது. என்ன இவன் பேசுறதும் ஸ்லோவாக இருக்கு? என்ன நடக்குது இங்க? யங் மாஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு? யங் மாஸ்டர் உடம்பு கிடம்பு முடியலையா? என்னாச்சு சொல்லுங்க. ஹீரோக்கு ஒன்று என்னது இது? என் நெஞ்சு அப்படியே நெருப்பு வச்ச மாதிரி எரியுது. சாம் சீக்கிரமா போய் எனக்கு தண்ணி எடுத்துருவா, அதுவும் கோல்டு வாட்டரா எடுத்துருவா சாம். ஓகே யங் மாஸ்டர், இந்தோ வரேன். இந்தாங்க யங் மாஸ்டர். இந்தா சார் மறுபடியும் இன்னும் அதிகமான தண்ணி எடுத்துருவா போ. என்னாச்சு யங் மாஸ்டர் திடீர்னு ஏன் இப்படிலாம் பண்றீங்க? என்னாச்சு? ஏன் திடீர்னு இந்த மாதிரி எரியிற மாதிரி இருக்கு? என் ஹார்ட்டை யாரோ நெருப்புல பத்த வச்ச மாதிரி இருக்கே. இது பார்த்தா உண்மையிலே அவன் நெஞ்சுக்கிட்டேருந்து ஃபயர் வர ஆரம்பிச்சிருது. அவன் ட்ரெஸ்ஸே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. அட கொய்யால உண்மையிலே நெருப்பு தான் பத்திக்கிச்சா? என்னது இது? ஏதோ எழுதியிருக்கு. திடீர்னு என்னோட நெஞ்சில் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ்லாம் அப்பேர் ஆச்சு. அப்புறம் என்னோட உடம்பு அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ஒருவேளை இருக்குமோ? ஒருவேளை நான் பாஸ்ட் லைஃப்பில் அந்த இறந்தப்ப கையில் வச்சிருந்தேனே அந்த லெட்டர், அது என் நெஞ்சில் அப்படியே எரிஞ்சு என் பாடிக்குள்ளே அப்படியே அப்சர்வ் ஆகிருந்துருக்குமோ? அந்த பேம்பூ ஸ்க்ரோல் எனக்கு கண்டிப்பாக தெரியும். அதில் எழுதியிருந்தது வந்துட்டு ஒரு ஏஷியன் சாம் தானு. பட் ஆனால் அது என்னோட பாஸ்ட் லைஃப்லலாம் எரிஞ்சுது. இப்போ எப்படி என்னோட பாடியில்? ஒருவேளை அந்த சாம்னால தான் எனக்கு எல்லாமே ஸ்லோவாக தெரிஞ்சுதோ? எந்த மாதிரியான சாம் அது? யங் மாஸ்டர் உங்களோட ட்ரெஸ்லாம் ஏன் எரிஞ்சு போயிருக்கு? சாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு பவர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே சொல்லப்போனால் சண்டைனா கண்டிப்பாக கண்ணு முக்கியம். ஏன்னா கண்ணு எப்படி வச்சு நம்ம அதை பார்த்து கண்டுபிடிக்கிறோமோ அதை பொறுத்து தான் சண்டை ரிசல்ட்டே. அப்போது சூப்பர், என் கண்ணு செம பவர் ஆயிடுச்சு. என்னாச்சு யங் மாஸ்டருக்கு? அடிச்சு அடியில் ஏதாச்சும் மூலக்கோளாறு ஆயிடுச்சா? ஏதோ ஒன்று யங் மாஸ்டர், நாளைக்கு வந்துட்டு இந்த மாதத்தோட 15ஆம் தேதி தெரியும்ல? அதுக்கு என்ன சாம், என்ன மறந்துட்டா யங் மாஸ்டர்? ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி வந்துட்டு நீங்கள் எஸ்கார்ட் கிங்கோட உங்கள் பிரதர்ஸ் கூட உட்காந்து டின்னர் அட்டன் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் நேத்தி தான் எஸ்கார்ட் மிஷின்லேருந்து வந்தாங்க. எஸ்கார்ட் கிங் கூட 4 யங் மாஸ்டரும் உட்காந்து டின்னர் அட்டன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அதனால. ஓ அப்படியா? ஒரு சார், அப்போ நான் வந்துட்டு எங்கள் அப்பா கூடயும் என்னோட 4 அண்ணன் கூடயும் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்ல வரியா? இது எதுக்கு யங் மாஸ்டர் நீங்கள் ஏதோ சர்ப்ரைஸ் ஆன மாதிரி கேட்குறீங்க? இது ஜென்ரேஷனாக இருக்கிற ட்ரெடிஷன் யங் மாஸ்டர். நம்ம ஹீரோ அதை கேட்டு ஷாக்காயிடுறான். நம்ம ஹீரோவும் எஸ்கார்ட் கிங்கும் அவனோட 4 பையன், அதாவது 4 யங் மாஸ்டரும் ஒன்றும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் தான் ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் ஜியாலாங், இவன் செகண்ட் யங் மாஸ்டர் இயாலாங், இவன் தேர்ட் யங் மாஸ்டர் எல்லாருக்கும் தெரியும் பிங்லாங், இவர் தான் நம்ம ஆளு ஹீரோ ஃபோர்த் யங் மாஸ்டர் ஜாங்லாங். நான் எல்லாரும் மாதிரியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து நான் எப்படா திங்க முடியும்? அப்பா சிங்கம்னா என்னோட அண்ணன்லாம் உல்ஃபுடா. என்னாச்சு இந்த தவக்கலா எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கான்? உடனே சாம் சொன்னதை நினச்சி பார்க்குறான். அது என்னன்னா யங் மாஸ்டர், தேர்ட் யங் மாஸ்டருக்கும் யாங்க்கும் இருந்த மேரேஜ் ப்ரொபோசல் வந்துட்டு தள்ளி போயிடுச்சு. அது எதுலானா நேத்தி நடந்ததுல உங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை, அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஓ அதனாலயா? அப்பா அவன் மூஞ்சி இப்படி இருக்கிறதுல தப்பே இல்லை. நான் இதை ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன். அது என்னன்னா ஜாங்லாங் எத்தனை நாள் தான் இப்படியே இருப்பான்? அவனும் ஏதாச்சும் ஒரு ஒர்க் எடுத்து பார்த்தா தானே கரெக்டா இருக்கும். ஹீரோனே மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம், என்னது அவனுக்கு வேலை 22 வயசாகுது, இத்தனை நாள் அவன் ஜாலியா சந்தோஷமா தானே சுத்திட்டு இருந்தான். அவனை என்னோட குரூப்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க, நான் அவனுக்கு எஸ்கார்ட் ஏஜென்சி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத எல்லாத்தையும் நான் கத்துத்தரேன். ஹீரோனே மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான், நம்ம அண்ணனுக்கு ரொம்ப பாசம் போ என் மேல. உடனே அவனோட 2வது அண்ணன் இருந்துகிட்டு, என்ன பிரதர் நீங்க மட்டும்தான் எஸ்கார்ட் ஏஜென்சில வேலை பாக்குறீங்களா? ஏன் நாங்கெல்லாம் ஒர்க் பண்ணி நாங்கெல்லாம் சொல்லித்தர மாட்டோமா? ஏன்னா இத்தனை நாள் ஜீலாங்க இருக்கும்போது அவன் இருந்த மாதிரியே நீ கண்டுக்கவே இல்லை. இப்ப திடீர்னு ஏன் அவன் மேல நீ இன்ட்ரெஸ்டடா அவனை பத்தி கேட்குற? அதுவா, ஜிங்லாங்கை பத்தி நான் ஒரு பெரிய நியூஸ் கேள்விப்பட்டேன். அது கேள்விப்பட்டதுக்கு அப்புறமுக்கும் அவனை நான் நெக்லெக்ட் பண்ணேன்னா அது கரெக்டாக இருக்காது. அதனால தான் நான் இப்போல இருந்தாச்சும் அவனை வந்துட்டு பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக ஜிங்லாங்கை வந்துட்டு நான் எனக்கு கீழே கொண்டு வந்துக்கலான்னு இருந்தேன். அதனால நீங்கள் உங்களோட எஸ்கார்ட் ஏஜென்சியில் எப்பயும் போல ஃபோக்கஸாக இருங்க. ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிக்கலாம், ஒரு சரி நீங்கள் 2 பேரும் என்ன பற்றி பேசிட்டு இருக்கீங்கடா? அதுவும் நான் உங்கள் முன்னாடியே தாண்டா உட்காந்துருக்கேன். இவங்க 2 பேரும் பேசுறது அவங்க அப்பா உட்காந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. காண்டாயி பட்டார்னு அடிச்சு, காட் வெளில என்ன அந்த சத்தம்? என்னை மன்னிச்சிடுங்க லார்ட்லி. அது என்னன்னா மினிஸ்டர் ஆஃப் ஹாங்ஸோவை வந்துட்டு அவங்களோட கார்டு கூட வந்திருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க கூட தனியாக பேசணுமா. என்னது ஹெட் மினிஸ்டரா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோவுக்கு ஒரே குசி. நம்ம ஹீரோ மட்டும் இங்கே குசியா இல்லை, இந்த தவக்கல வாயனும் குசியாயிடுறான். ஏன்னா அவனும் அந்த எக்ஸாம் எழுதுனால. உடனே அவங்க அண்ணெல்லாம் இருந்துக்கிட்டு, ஏன்டா என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனை எழுதிட்டு வந்துட்டியா? அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது எக்ஸாம் எழுதுனால ஹாங்ஸாங் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து அதுக்காண்டி இன்னைக்கு வந்துருந்துருப்பாங்க. அப்புறம் அதாவதுன்னா யாரெல்லாம் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகுறாங்களோ ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் போஸ்ட்ல அனுப்பி வச்சிருவாங்க ரிசல்ட்டை. ஆனால் யார் டாப் 3ல வராங்களோ அவங்க வீட்டுக்கே கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் நேரடியாக வந்து ரிசல்ட்டை கொடுப்பாங்க. அந்த எக்ஸாமை நானும் எடுத்திருந்தேன். இந்த தவக்கலமாயம் ஒன்று இருந்துக்கிட்டு, ஜீலாங் இது எப்படி இருக்கு,
நீ வேணா ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஆன்சரை சொல்லி என்ன சம்பவம் செஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் டெஸ்ட்டில் பாஸ் ஆனது நான் தான். ஆனால் ஹீரோ வேற என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். அது என்னன்னா, கவர்மெண்ட் அஃபிஷியல் வந்து கொடுப்பாங்க ரிசல்ட்டை தெரியும். ஆனால் ஹெட் மினிஸ்டரே ஏன் வராரு? உடனே அவங்களோட மூத்தண்ண இருந்துக்கிட்டு சரி எதுக்கு அப்பாவை பார்க்கணும்னு கேட்குறாங்க. தெரிலையேண்ணா, ஒருவேளை அப்பாவோட ஃபேவரை சம்பாதிக்கணுங்கிறதுக்காண்டியா இருக்கும். அதுவும் இல்லாமன்னா 10ல் 7 ஹை ரேங்கிங் அஃபிஷியல் ஜாங்காங் கவர்மெண்ட்டில் அப்பா மூலியமாக தான் சேர்ந்தாங்க. ஏய் வாய மூறியா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னோடனே இந்த தவக்கெல்லாம் உடனே பச்சக்குன்னு முடிக்கிறான். நம்ம இங்கே இருந்து பேசிட்டு இருந்தா ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் போய் அவரை முதல்ல போய் மீட் பண்ணுறேன். ஹீரோ எதையோ பார்த்து சடனாக ஷாக் ஆயிடுறான். என்னது இதெல்லாம்? லார்ட் லீ, உங்களை சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுது. எப்படி இருக்கீங்க லார்ட் லீ? இவர் தான் ஹெட் மினிஸ்டர் ஆஃப் த ஹாங்சாங் ரீஜியன், வாங் ரென்டு. ஆமாம் ஹெட் மினிஸ்டர் வாங், ரொம்ப நாள் தான் ஆகுது. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆனால் நீங்கள் இந்த நேரத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போது நான் இந்த நேரத்தில் வரக்கூடாதா லீ லாங்? அப்படிலாம் இல்லை மினிஸ்டர் வாங், நீங்கள் எப்போ வேணால் இங்கே வரலாம். ஆனால் நீங்கள் திடீர்னு வந்தது தான் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், அதுவும் இல்லாமல் எவ்வளோ பிஸியாக இருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கனாக்க நான் எல்லாத்தையும் கொஞ்சம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பேன். நீங்கள் என்னைய கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன். டாக்லாம் அவன் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான். ஓ என்னை மன்னிச்சிருங்க. அது என்னென்னா, நான் சொன்னது உங்களுக்கு வேறு முகமாக வந்து சேர்ந்துட்டு போல இருக்குது. நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். உண்மை என்னென்னா, நான் இந்த அஃபிஷியல் ரிசல்ட்டை கொடுத்துட்டு போகலாங்கிறதுக்காக வந்தேன். இவங்க எல்லாரும் சாக்கில் பார்க்குறாங்க. உண்மையிலேயே பிங்லாங் தான் பாஸ் ஆகி எக்ஸாமில் இவங்களை இங்கே வர வச்சிருக்கானா? அதுவும் டாப் 3 ஸ்கோரர் இல்லையா? டாக்லாம் எனக்கு ஒரே குசியாக போயிடுது. போடு, அப்பா முன்னாடி கடைசியில் என்னை அக்னாலஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டேன். சரி மினிஸ்டர் வாங், யாருக்கு இந்த ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாருக்கு லீ லாங்? கண்டிப்பாக அது உங்களோட பையன்தான். அப்போது நீங்கள் இதை சொல்ல வர்றது? ஆமாம் லீ லாங், கரெக்டு தான். கரெக்டாக 3 நாள் முன்னாடி ஹாங்சாங் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடந்த அந்த எக்ஸாமினேஷனில் உங்களோட ஒரு பையன் டெஸ்ட்டில் அந்த கொஸ்டினுக்குலாம் வேறு லெவலில் ஆன்சர் பண்ணதுனால சாதாரணமாக ஏதாச்சும் ஒரு லோ ரேங்கிங் ஆஃபீஷியல் தான் வந்து இந்த இதை கொடுப்பாங்க. நான் ஏன் வந்தேன்னா, உங்களை எனக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால சரி நம்மளே போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்தேன். யாருங்க அதை சீக்கிரமாக எடுத்துருவாங்க. இதோ எடுத்துகிட்டு வரேன் மினிஸ்டர். திடீர்னு என்னென்னமோ பண்ணி டேபிள்லாம் போடுறாங்க. பார்த்தா டீ குடிக்கிறதுக்கு. டாக்லாம் வந்தே நினச்சிக்கலாம், இப்போ நான் ஹோம் டவுன் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணிட்டேன், அதனால இந்த ஃபேமிலியில் எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் கிடச்சிடும். டாக்லாம் ஒரே கொசியாக இருக்கான். ஹார்ட் சும்மா படப்படப்படன்னு அடிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் நடந்துச்சு. யாங் தள்ளி போட்ட மேரேஜ் டாக்க நான் சீக்கிரமாக பேச வைப்பேன். இந்த நிமிஷத்துக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன். ஹோம் டவுன் எக்ஸாமினேஷனில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்ததுக்காக லீ லாங்கோட 4வது சன்னான ஜாங்லாங்குக்கு எம்பரர் இந்த ரிசல்ட் அனுப்பியிருக்காரு. டாக்லாம் உடனே இருந்துக்கிட்டு, சார் நான் இந்த பிங்லாங் உங்களுக்கு எப்பயுமே கரெக்டாக நேர்மையாக சர்வ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் மறுபடியும் அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான், என்னது அவன் மட்டும் சாக்காவில் அங்கே நின்று எல்லாருமே சாக்காராங்க. சார் என்ன சொன்னாரு? அவங்க அப்பா அண்ணன் எல்லாரும் சாக்காகி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தது ஜாங்லாங்கா? சாமும் இன்னொரு கார்டும் பேசிக்கிறாங்க. ஏய் உன்னோட யங் மாஸ்டர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்காரு. அது ஹெவன்லி எஸ்கார்ட் ஏஜென்சியில் தடவையாக டாப் ஸ்கோர். இத்தனைக்கும் ஹோம் ஸ்கூல் எக்ஸாமினேஷனுக்கும் ஹெவன்லி எஸ்கார்ட் ஏஜென்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. அப்படி இருந்தும் பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்காரு. இவங்க யாராலுமே நம்ப முடியல யங் மாஸ்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்ததை. டாக்ல வாயனுக்கு இப்போ தான் அவியுது. சார் நீங்கள் மிஸ்டேக்காக பேரை மாற்றி சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மினிஸ்டர் வாங், நீங்கள் வந்துட்டு பேரை மாற்றி தானே சொல்லிட்டீங்க. உண்மையை சொல்லுங்கள், உண்மையாக பேரை படிங்க. அதில் வந்துட்டு பிங்லாங் தானே எழுதியிருக்கு, நீங்கள் தானே தப்பாக படிச்சிட்டீங்க. உடனே மினிஸ்டர் பார்த்துட்டு, அப்படிலாம் இல்லைடா தம்பி, ஜாங்லாங் தான் டெஸ்ட் எழுதி ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்கான்னு சொன்னோடனே தாக்கலா வாயனுக்கு, அண்ணா இதை பார்த்தா நம்ம 2 பேருமே ஏதோ தப்பாக நினச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அப்போது நீ தான் ஜாங்லாங்கா? ஆமாம் சார், நான் தான் அது. தாக்கலா வாயனே, இது நடக்க வாய்ப்பே இல்லை. ஜாங்லாங் எப்படி? அதுவும் நீ எப்படி? ஜாங்லாங், எம்பரரோட இந்த ரிசல்ட்டை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். ஹீரோவை எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. இப்போ மட்டும் நான் நினச்சேன்னா என்னால் ஈஸியாக ஆர்ம்டு எஸ்கார்ட் ஆக முடியும். சாமு ரொம்பவுமே சந்தோஷப்படுறான் பயப்புல. இப்போ மட்டும் என்னை விட்டாங்கனாக்க உள்ளத்திலே உயரமான மலை மேலே ஏறி நின்று நான் ஜெயிச்சிட்டேன்னு கத்துவேன். சரி இந்த மாதம் 20ஆம் தேதி நீயே தனியாக வந்து ஹாங்சாங் கவர்மெண்ட் ஆஃபீஸில் உன்னோட ஜூரான் பிளேசட்டையும் 50 போல்ட் ஆஃப் சில்வரையும் சர்டிஃபிகேட்டையும் கலெக்ட் பண்ணிக்கோ, சரியா? மினிஸ்டர் வாங், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணுமே. போட்டு தள்ளுற மாதிரி கூப்பிட்டது கடைசியில் பார்த்தா டீ குடிக்கிறதுக்கு. பையன் ஆண்டு போய் உட்காந்துருக்கான். மினிஸ்டர் வாங், நான் சும்மா ஜாலிக்கு பேசுனதெல்லாம் ஏன் நீங்கள் இப்படி பயந்து போய் உட்காந்துருக்கீங்க? என்ன சொல்கிறீங்க லீ லாங்? பேசிட்டே இருக்கும்போது மறுபடியும் டேபிள் மட்டார்னு தட்டி அதுலேயும் பயந்து போயிடுறாரு மினிஸ்டர் வாங்க. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா மினிஸ்டர் வாங்? கவர்மெண்ட் அஃபிஷியல் பொசிஷனெல்லாம் காசுக்காக வித்துட்டு இருக்கீங்கிறது. என்ன ஒரு தைரியம் இருந்தால் அதே ட்ரிக்கை நீங்கள் என்கிட்டே யூஸ் பண்ணலான்னு நினைப்பீங்க. லார்ட் லீ, இதில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன எப்படி நம்ப சொல்கிறீங்க? ஜாலாங் வந்துட்டு அதுவும் பாஸ் மட்டும் இல்லை, டாப் ஸ்கோரர். யாருக்கு அதில் பூ சுத்த பார்க்குறீங்க? இதெல்லாம் எங்கேயாச்சும் நம்புற மாதிரி இருக்கா? பொய் சொன்னாலும் பொறுத்துற மாதிரி சுற்றணும்னு இவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கான். என்ன மினிஸ்டர் வாங்,
என்னால் உங்களோட இடத்துலேருந்து தூக்க முடியுமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? மினிஸ்டர் வாங்க கொடுத்த காப்பியை குடிக்கிறது கையெல்லாம் நடுங்குது. நான் இப்போ ஒழுங்கான பதிலை சொல்லலைன்னா என் தலை இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது. ஆக்சுவலாக லாங்லி, உங்கள் சன் வந்துட்டு பிரைப்புக்காண்டி இந்த மாதிரி டாப் ஸ்கோரர்னு நான் சொல்ல வரல. இங்கே பாருங்கள் மினிஸ்டர் வாங், கரெக்டாக என்னங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருந்தாலும் உங்ககிட்ட அந்த காரியம்லாம் நடக்காதுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். அப்படியே அப்படி நடக்கிறதுன்னு நான் செய்யணும்னு நினச்சிருந்தாலும் நான் ஏன் 4th யங் மாஸ்டருக்கு பண்ணணும்? 3rd யங் மாஸ்டருக்கு நான் பாஸ்போர்ட்டு அவருக்கு கொடுத்துருந்துருப்பேனே. அந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா கூட பீப்புள் யாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை நீங்களே பாருங்க கொஞ்சம். என்னது இது மினிஸ்டர் வாங், நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அதை நான் என் கூடயே எடுத்துகிட்டு வந்தேன். இதுதான் 4th யங் மாஸ்டர் எழுதின ஆன்சர் ஷீட். இந்த ஆன்சர்லாம், இந்த அகாடமிக் நாலேஜ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஆன்சருக்கு தான் ஹை ஸ்கோர் கொடுத்தே ஆகணும். யாருக்கு வந்துட்டு லாஜிக்கலாகவும் கான்ஷியஸாகவும் திங்க் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி எழுத முடியும். உண்மையை சொல்லுங்கள் மினிஸ்டர் வாங், இதை உண்மையிலேயே அவன் தான் எழுதுனானா? லாங்லி, உண்மையிலேயே நீங்களே படித்து பார்த்தீங்களே? அதை பார்த்தா அவங்க அப்பாவே சாக்காயிடுறான். எப்படி அந்த முட்டா பையா இதுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்தான்? அவன் சின்ன பிள்ளையிலேருந்தே படிப்பில் எந்த ஒரு ஆர்வமே காட்டினதே கிடையாது. என்னை பொறுத்தவரையும் அவன் ஒன்றுக்குமே பிரோஜனம் இல்லாதவனாக தானே இருந்தான். எஸ்கார்ட் கிங் ஒன்னே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, என்னடா அந்த தண்ணிக்குள்ளே சூசைட் பண்ணிக்கிறேன்னு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வரங்கிற வாங்கிட்டு வந்துட்டியா? கக்க பக்கன்னு சிரிச்சிட்டு. அப்புறம் லீலாங் 3rd யங் மாஸ்டரும் 20வது பிளேஸை வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதனால 2 பேரையும் மெட்ரோபாலியன் எக்ஸாமுக்கு இந்த மாதத்துக்கு சேர்த்து அனுப்பி வச்சிருங்க. 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் அந்த மெட்ரோபாலியன் எக்ஸாமில் எழுதினாலும் சமதான். உடனே எஸ்கார்ட் கிங் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, அந்த பிங்லாங் பையன் வந்துட்டு எப்படி இருந்தாலும் அவங்க அம்மா ஃபேமிலி சைடில் இந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி 200வது பிளேஸ் வந்திருப்பான். என்னால் என்ன நம்ப முடியலன்னா அந்த ஜிங்லாங் பையன் எப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தாங்கிறது தான். எப்படி இருந்தாலும் மெட்ரோபாலியன் எக்ஸாமில் ஜிங்லாங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுப்பாங்கிறதுக்கு நான் அந்தளவுக்கு ஒன்றும் எதிர்பார்த்தில்ல. ஆனால் ஒருவேளை அவனுக்கு ஏதோ ஒரு மூலியமாக பாஸ் மட்டில் பண்ணிட்டான். அவன் பாலிடிக்ஸ்குள்ளே வர்றது சூப்பரான ஐடியா. மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒத்துதல் ஜிங்லாங் மட்டில் பாஸ் ஆகிட்டான், ஃபேமிலிக்கு ஒரு முக்கியமான மெம்பர் ஆகிடுவான். இந்த வாழ்க்கையில் அவன் ஜெயிக்கணும்னாக்கா அது ஒன்று மட்டும்தான் அவனுக்கான வழியாக இருக்கும். மினிஸ்டர் வாங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான நியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணிட்டேன். இல்லை லாங்லி, நீங்கள் எதனால் அந்த மாதிரி பேசுனீங்கன்னு என்னால் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் மினிஸ்டர் வாங், நீங்கள் எத்தனை ஃப்ளையர்ஸ் வந்துட்டு போஸ்ட் போடலான்னு இருக்கீங்க? அதுவா லாங்லி, நான் வந்துட்டு ஒரு 100 எஸ்கார்ட் கிங்கோட மூஞ்சை பார்த்தோன்னே அப்படியே பிளேட்டை மாற்றி 20 வருஷத்தில் தடவை ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒருத்தவங்க எடுத்திருக்காங்கிறதுனால நாங்கள் 1000 ஃப்ளையர்ஸ் அடிக்கலான்னு இருக்கோம். மினிஸ்டர் வாங் சொல்லிட்டே இருக்கும்போது இடையிலே கட் பண்ணி எஸ்கார்ட் கிங் இருந்துக்கிட்டு, என்ன 10,000 ஃப்ளையர்ஸ் அடிக்க போறீங்களா? அந்த அளவுக்குலாம் நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்க ரொம்பவுமே சந்தோஷப்படுவேன்னு எஸ்கார்ட் கிங் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் மினிஸ்டர் வாங் சொன்னதும் 1000 தான். மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், கொய்யால 1000 ஃப்ளையர்ஸ் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எத்தனை பேர் தேவைப்படும் தெரியுமாடா உனக்கு? ஆனால் வெளில சிரிச்சுக்கிட்டே, ஒரு பிரச்சனையும் இல்லை, 10,000 ஃப்ளையர்ஸ்லாம் அசால்ட்டாக பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு இருக்கான். மனசுக்குள்ளேயே காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது எஸ்கார்ட் கிங் ஒன்னே இருந்துக்கிட்டு, இந்தாங்க இதை ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு ஒரு டப்பி கொடுக்குறான். இவன் உடனே, என்னது இது? ஓப்பன் பண்ணா உள்ள ஃபுல்லாக ஒரே கோல்டாக இருக்குது. இதை ஏன் என்கிட்ட தெரியுங்க? எனக்கு தெரியும் 10,000 ஃப்ளையர்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமான லேபர்ஸும் அதிக பேப்பர்ஸும் தேவைப்படும். அதுவும் இல்லாமல் அதை எல்லாத்தையும் எழுதுறதுக்கும் போஸ்ட் பண்ணுறதுக்கும் அதிகமான ஆட்களும் தேவைப்படும் தெரியும். அதனால அந்த காஸ்ட்டை இது மூலியமாக கட் பண்ணிக்கோங்க. ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருந்த என்னோட மகன் ஒரு வழியாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். அப்போ அதுக்கு நான் கரெக்டான வேலையை பண்ணி தானே ஆகணும். நான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதுவுமே கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட வாங்க, நான் தரேன். அதை கேட்டவுடனே நம்ம ஆளு மினிஸ்டர் வாங்குக்கு காதில் ஏதோ தேனை ஊற்றுன மாதிரி இருக்கு. லார்ட்லி, இதை நான் கண்டிப்பாக நல்லபடியாக யூஸ் பண்ணுவேன். அப்புறம் மினிஸ்டர் வாங், இப்போதைக்கு என்னால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் அப்புறமேலுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டு போய் சூப்பரான ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன். மினிஸ்டர் வாங்குக்கு உடனே, அப்பா எஸ்கார்ட் கிங்னா எஸ்கார்ட் கிங் தான்டா, எவ்வளோ ஜெனரஸாக இருக்காரு. நான் இங்கே நானே வந்து கொடுக்கணும்னு நினச்சது கரெக்டான டிசிஷன் தான். மினிஸ்டர் வாங்க நல்லபடியாக கொண்டு போய் விட்டுருங்க. ஓகே லார்ட்லி, அப்பமுக்கு நான் உங்களை பார்க்குறேன். நம்மளாலும் ஒரே குசியாக போகிறாரு. பிங்லாங் எங்கே இருக்கேன்னு நம்ம தவக்கலாம் வாங்கினவங்கலாம் வந்து தேடிட்டு இருக்காங்க. காய்ஸ், நான் இங்கே இருக்கேன். இவனுங்க எல்லாரும் உடனே இருந்துக்கிட்டு, ஏய் நீ ஹோம் டவுன் எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டேன்னு கேட்ட உடனே நாங்கள் எல்லாரும் இங்கே ஓடி வந்துட்டோம். ஆமாம் காய்ஸ், நான் பாஸ் பண்ணிட்டேன், வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பிங்லாங், நீ வந்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸில் மட்டும்தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன்னு நினச்சேன். நீ லிட்ரேச்சர்லேயும் டேலண்டான ஆள் தான். போ, தவக்கலாம் வாங்கின புகழவும் அவனுக்கு ஒரே குசி. அப்புறம் நம்ம எவ்வளோ பெரிய டேலண்டான ஆள் இல்லையா? பின்ன இன்னும் நிறையா பேர் இந்த தவக்கலாம் வாங்கின பாராட்டுறதுக்கு வராங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்த நம்ம ஹீரோவை விசிட் பண்ணுறதுக்கு யாருமே வரல. சாம் ஒன்னே இருந்துக்கிட்டு, உடனே சாம் இருந்துட்டு வயிறு புகையுது. யங் மாஸ்டர் இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்துட்டு உங்களை பார்க்கறதுக்கு ஒரு பையா வரல, ஆனால் ஜஸ்ட் பாஸ் ஆனவனை வாழ்த்துறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. உங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே கிடையாதா? இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கும்போது எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க, அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆமாமான்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வேணா போயிட்டு வாசல்ல
விசிட்டர்ஸ்லாம் யாரும் வரக்கூடாதுன்னு எழுதி வச்சுட்டு வந்துடவா. ஆனால் ஹீரோ வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். எதை பற்றினாக்க நம்ம ஆளால் டைம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக பார்க்க முடியுதுல்ல, அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதோட ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பான். என்னன்னா நம்ம ஹீரோவால் அந்த எபிலிட்டியை எப்பெல்லாம் ஆக்டிவேட் பண்ண முடியும்னா, எப்பெல்லாம் அவனால் ஐயோ என்னவோ பண்ணவே முடியலையே அப்படின்னு யோசிச்சு ரொம்ப ப்ரெஷருக்குள்ளே போகும்போது மட்டும்தான் அந்த எபிலிட்டியை ஆக்டிவேட் பண்ண முடியுது. ரெண்டாவது என்னன்னா, அந்த எபிலிட்டி அவனால் ஒரு 10 தடவை மூச்சு இழுத்து இழுத்து விட்டா எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ நேரம் மட்டும்தான் அவனால் அந்த எபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. மூணாவது என்னன்னா, எந்த அளவுக்கு டைம் ஸ்லோவாக தெரியுதோ அதே மாதிரி அவனோட கை காலு எல்லாமே ஸ்லோவாக தெரியுது. இந்த எபிலிட்டியை நான் யூஸ் பண்ணும்போது என்னால் என்னோட ஆப்போனன்ட் எந்த சைடு அவனோட கை காலெல்லாம் ஆட்ட போகிறாங்கிறது கொண்டு வர போகிறாங்கிறது முன்னாடியே எனக்கு தெரியுது. அதனால என்னால் ட்வைஸ் த ஸ்பீடில் திங்க் பண்ணி அவன் என்ன பண்ண போகிறாங்கிறத முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அவ்வளோதான் என்னால் இப்போதைக்கு பண்ண முடியும். என்னோட கால் வேணால் சரியாக இருக்கலாம், நான் வேணால் இப்போதைக்கு ஹோம் டவுன் எக்ஸாமை பாஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக செத்துருவேன். அதனால ஃபஸ்ட்டு நான் என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நான் முதல்ல என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக் கற்றுக்கிட்டு என்னோட கையும் காலையும் ஸ்பீடாக மூவ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஓகே காய்ஸ், இதோட வந்துட்டு அடுத்த 5 சாப்டர் முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் புதுசாக வந்திருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இந்த வீடியோ பற்றி சொல்லணும் இல்லை வேறு ஏதாச்சும் சொல்லணும்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனாலும் ஒரு ஹார்ட்டினாச்சும் போட்டு விடுங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.